பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை தோல் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதிலெல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ளஷ் இருக்கிற இடத்துலலாம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. நல்லா ஆழமாகவே கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலாலாம் உள்ளெல்லாம் இறங்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற ஃப்ளஷும் நல்லா வேகும். இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா டீப்பாக கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபுல் சிக்கனையும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். எங்கெங்கெல்லாம் ஃப்ளஷ் இருக்கோ அங்கங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம தவாவில் தான் தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா கொஞ்சம் உள்ளே இருக்கிற ஃப்ளஷ்லாம் நல்லா வேகும். நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் சிக்கன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய பெரிய பீஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதே சேம் மசாலா ஆட் பண்ணி நீங்கள் கூட அதே மாதிரி தவாவில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளஷ் இருக்கிற இடத்துல எல்லாம் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளஷ் இருக்கிற இடத்துல எல்லாம் நல்லா டீப்பாக கட் கொடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம கட் பண்ணிட்டோம். நல்லா டீப்பாகவே கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 2 மேரினேஷன் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சிக்கனில் இந்த மசாலாவெல்லாம் தடவிடலாம். மாதிரி நல்லா தடவிருங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல எல்லாம் நல்லா மசாலாவை தடவிருங்க. சிக்கனுக்குள்ளாரையும் நல்லா மசாலாவெல்லாம் தடவிருங்க. நல்லா மசாலாவை தடவிட்டோம். அது ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் மேரினேஷனுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் இங்கே 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர், 1 கப் தயிர் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஜிலேபி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், ரெட் கலர், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக காஷ்மீரி ரெட் சில்லி கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலர் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து வச்சு அதுக்குள்ளே நல்லா மசாலாவை தடவிடலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மசாலாவெல்லாம் நல்லா அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இடத்துலலாம் நல்லா மசாலாவை தடவிருக்கோம். இந்த மாதிரி நல்லா தடவிக்குங்க. இப்போ நம்ம சிக்கனை ஒரு 4 hours மினிமம் 4 hours ஊறணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போது சிக்கனோட காலை நம்ம கட்டிடலாம். அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா 2 களியும் சேர்த்து வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க.
லைட்டாக கட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிற கயிறை கட் பண்ணிடலாம். இப்போ இது 4 hours மினிமம் 4 hours வரணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். அதை இது 5 hours நல்லா ஊறி இருக்கு சிக்கன். இப்போ நம்ம பேனில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்குறதா இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். மூடி வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒவ்வொரு பக்கமும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா ஃபுல் சிக்கனுங்கிறனால உள்ள வரைக்கும் நல்லா எல்லாமே வேகணும். அதனால் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே வேக வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி திருப்பி வச்சு ஃபுல்லாக நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ தான் நல்லா வேகும். ஒரு பக்கம் வெந்திருக்கு. இப்போ அடுத்த பக்கம் நம்ம திருப்பி வச்சிடலாம். இந்த பக்கம்லாம் ஒரு 10 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போது சைட்லலாம் இன்னும் வேகலை. அதனால் சைடாக திருப்பி வச்சுருவோம். இந்த மாதிரி பொறுமையாக நல்லா எல்லா பக்கமும் வேகிற அளவுக்கு வேகிற மாதிரி நல்லா திருப்பி வச்சு நல்லா வேக வச்சுடுங்க. இந்த பக்கம்லாம் கொஞ்சமாக வெந்திருக்கு. லைட்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி வச்சு வேக வச்சிடுங்க. நம்ம கால் கட்டியிருக்கிறதுனால நம்ம வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த சைட்லலாம் இன்னும் வேகலை. அடுத்த தடவை இப்படி திருப்பி வச்சிடலாம் வேகிறதுக்காக. திருப்பி வச்சு வேக வச்சுருக்கோம். இப்போ ஒரு 3/4 வாசி வெந்திருக்கு. பாருங்க, மேல் பக்கம்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் சிக்கன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பெரிய பீஸாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். ஏன்னா அந்த தந்தூரிக்கு அந்த ஸ்பெஷலே அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் தான். இந்த மாதிரி டைரெக்டாக அடுப்பில் வச்சு சுடுறதுனால அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வரும். அதனால் நல்லா எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி அந்த மசாலா வெளியே இருக்கிற மசாலா நல்லா வேகிற மாதிரி இதை வந்து சுட்டுடலாம். இப்போ நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.
பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை